everyone, welcome to PGTRB psychology class. Psychology la nama 7th unit பார்த்துட்டு இருக்கோம். 7th unitல வந்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ரூசோவோட children education அப்படிங்கற ஒரு டாபிக் பார்க்க போறோம். உங்களுக்கு 7th unitல இருக்க சிலபஸ்ல ரூசோ பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ரூசோவோட லைஃப் ஹிஸ்டரி பார்க்கலாம். லைஃப் ஹிஸ்டரி அப்படினா ஃபுல்லா வந்து அவரோட bornல இருந்து டைட் வரைக்கும் எல்லாமே இருக்காது. நீங்க வந்து எஜுகேஷன் இது எழுதும்போது உங்களுக்கு எது மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரூசோவோட ஃபுல் நேம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரூசோ அப்படின்னா அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறது கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஜான் ஜாக்வஸ் ரூசோ அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். நான் இங்கே தமிழ்லையும் அவரோட பேர் கொடுத்துருக்கேன். இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 1712 பிறந்து 1778 வந்து இறந்திருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து ஒரு ஜெனீவான் ஃபிலாசபராக சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இவர் ஒரு ரைட்டராக இருக்கார், கம்போசராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு 18th செஞ்சுரியில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்துட்டு யாரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, யாரோட ஒர்க்ஸு, யாரோட ரைட்டிங்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ரூசோவோட ஒர்க்ஸ், அந்த பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடக்கும். சரிங்களா? அவரோட பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இவரோட ப்ரொஃபஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவரோட அம்மா வந்து அவரோட பாண்ட் இப்போவே இறந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்பாவோட கேரில் தான் அவர் வளர்றாரு. அவருக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து சொசைட்டி நல்லா ஸ்பாயில் பண்ணிடுது. அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பாயில்டு கேரக்டராக க்ரோ அப் ஆகும்போது அவர் எப்போ ஒரு மெச்சூரிட்டிக்கு வராரோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சொசைட்டி மேலே ஒரு வெறுப்பு வருது அவருக்கு. என்ன இது மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது, ஒரு கல்ச்சரில் ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து புதுசாக ஒரு ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி எல்லாரும் அதை நோக்கியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவருக்கு இருக்குது. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து நம்மளுக்குள்ளே வருது, ஒரு ட்ரெடிஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம கல்ச்சரை தாண்டி ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி மோஸ்ட்லி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம கல்ச்சருக்குள்ளே வந்துருச்சு. இன்னும் வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி ஓடிட்டு இருக்கங்காட்டி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது இல்லைங்களா? நம்ம ஸ்டடீஸ் ஆகட்டும் சரி, நம்ம ஒரு ஒர்க்கிங் செக்டரில் இருக்கிறதாகட்டும் சரி, நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸை வெளியே காட்டுறதாகட்டும் சரி, எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை, நம்மளோட இந்தியன் கல்ச்சரை வந்து பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னா இல்லை இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நெக்ஸ்ட்டு நான் வாஷிங் மிஷின் வாங்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணியே தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த இஎம்ஐக்காக ஓடுறது, இந்த இஎம்ஐக்காக ஓடுறது, அடுத்து ஹோம் லோனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் எப்படி இருக்குது, ஒரு செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு 12வது படிக்கிற பையனே வந்து அடுத்தது நான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாதான் அடுத்து என் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும், இந்த லைஃப் ஸ்டைல் மாறினாதான் என்னோட சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயமும் வந்து மாறுது. ஸோ அப்போ 12th படிக்கிற பையன் அவனோட லைஃப்பை வந்து அவன் செட்டில் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் அப்படின்னா அவன் 6th படிக்கும்போதே 7th படிக்கும்போதே அவன் +1 +2 என்ன குரூப் எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மோல்ட் பண்ணணுங்கிற மாதிரி மோஸ்ட்டாக வந்து புக்கிஷ் நாலேஜாகவும் அந்த சொசைட்டி பேஸ்லேயே அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படி வந்து இதாகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரூசோவை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வந்து அவர் அப்போஸ் பண்ணுறாரு, அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து ஃபுல்லாக வந்து என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா நேச்சுரலிசம் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஆத்தர், அதாவது காந்திஜியை பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு இயற்கைவாதத்தை வந்து ரொம்ப விரும்புகிறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. அது மாதிரி தான் வந்து எஜுகேஷனும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஹியூமன் பீயினும் வந்து ஒரு இயற்கைவாதியாக இருக்கணும்னு தான் அவர் வந்து விருப்பப்படுறாரு. அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம இந்தியன் ஆத்தர்ஸ் சொன்ன மாதிரி இவரும் வந்து சொல்கிறாரு, ரூசோவும் சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவரோட ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஒரு புக் அப்படின்னா அவர் எழுதின புக், அந்த புக்கு பேர் வந்துட்டு எமிலி அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு அவரோட எஜுகேஷன் ஐடியாஸை வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? நம்ம வந்து அவரோட எஜுகேஷன் ஐடியா வந்து அந்த புக்கில் நம்ம வந்து தெளிவாக கிளியராக பார்க்கலாம். இப்போது நிறைய ஆத்தர்ஸுக்கு வந்துட்டு எல்லாரும் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக இவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம். பட் அந்த புக்கில் என்ன இருக்குது, எது மாதிரி விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. பட் இந்த எமிலி புக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய கேட்கலாம். எமிலி புக்கில் இருந்தும் கேட்கலாம், எமிலி யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். அது மாதிரி எமிலி புக்குக்குள்ளே இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அனலைசிங் மாதிரி வரலாம். ஸோ
இந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் ஒரு அவுட்லைன் நீங்கள் என்னென்ன எமிலி புக்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா எமிலி புக் வந்து எமிலி அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்துட்டு ஒரு நாவல், சரிங்களா, ஒரு நாவலாக இருக்குது. அதில் வந்து எமிலி அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த கதையோட ஹீரோ, சரிங்களா. அந்த பிளேயோட ஹீரோ யாருங்க? எமிலி. ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சோஃபியா அப்படிங்கிற கேரக்டரும் இம்பார்ட்டன்ட், எமிலி அப்படிங்கிற கேரக்டரும் இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரும் தான் வந்து ஸ்டோரியில் ஹீரோ அண்ட் ஹீரோயின், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து இப்போது ஒரு ஸ்டோரியில் ஹீரோயின் கொண்டு வந்துட்டாரு. அதில் எதை பற்றி பேசியிருக்காரு, எதை பற்றி டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு இமேஜினரி கதாபாத்திரம் தான் வந்து எமிலி, சரிங்களா. இது வந்து ரியல் இன்சிடென்ட்லாம் இல்லை, இமேஜினரி கதாபாத்திரம், அதாவது கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் வந்து எமிலி. இந்த எமிலி கேரக்டரை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவே ஃப்ரம் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அதாவது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், இப்போ சொசைட்டி பேஸில் வந்து நம்ம சொசைட்டியில் ஒத்து வாழணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண போகும், நம்மளோட கல்ச்சர் என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொசைட்டியிலிருந்து அந்த கேரக்டர் தனியாக பிரித்து எடுத்து இவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து இவர் வந்து கைட்லைன்ஸ், இவரோட கைட்லைன்ஸை கொண்டு வந்து இவர் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஐடியல் டீச்சராக இருக்கார். அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு எப்படி அந்த 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 குழந்தை எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்குது, எப்படி எஜுகேட் ஆகுது அப்படின்னா நேச்சர் என்விரான்மெண்ட் மூலிமா வந்து எஜுகேட் ஆகுது. அதாவது ஹீரோ அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கிறது யாருங்க? எமிலி வந்துட்டு எப்படி எஜுகேட்டட் ஆறாரு அப்படின்னா அட்மாஸ்பியர் ஆஃப் நேச்சர் பியூட்டி, அந்த நேச்சர் பியூட்டினால வளர்கிற ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு விஷயத்தில் எஜுகேட் ஆகுது அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த கதை, சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இப்போது அந்த அவுட்லைன் பார்த்துட்டோம், இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்குக்குள்ளே வந்துட்டு எது மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது 5 சாப்டர்ஸாக வந்து அவர் அந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து உங்களுக்கு கொஷினாக கூட கேட்கலாம், எமிலி புக் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5 சாப்டர்ஸாக அவர் எப்படி பிரிச்சிருக்காரு, எது மாதிரி விஷயத்த இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டிங்கன்னா கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது உங்களால் கிளியராக ஆன்சர் பண்ண முடியும். 5th சாப்டரில் எது டீல் பண்ணுது, 3rd சாப்டர் எதை டீல் பண்ணுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 5 சாப்டர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 to 4 சாப்டர்ஸ், இந்த 1லேருந்து 4 வரைக்கும் எதை டீல் பண்ணுது அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் எமிலியோட எஜுகேஷனை பற்றி டீல் பண்ணுது. அதாவது எமிலிக்கு வந்து எப்படி எஜுகேஷன் கொடுக்குறாங்க, எது மாதிரி அவன் வளர்றான், எதெல்லாம் பார்க்குறான், எதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே 1வது சாப்டர்லேருந்து 4வது சாப்டர் வரைக்கும் அவர் டீல் பண்ணியிருக்காரு, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த எஜுகேஷன் ஆஃப் எமிலியில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காரு, 4 பார்ட்டாக பிரித்து அந்த 4 பார்ட் என்னென்னா இன்ஃபான்சி, சைல்டுஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட் அப்படிங்கிற 4 பார்ட்டையும் இந்த 4 சாப்டரில் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 4 சாப்டரில் எந்த மாதிரி விஷயத்தை அவர் டீல் பண்ணியிருக்காரு, எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்து வந்து 5th சாப்டரில் வந்து எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் எமிலிஸ் ஒய்ஃப். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ இந்த 4 விஷயம் முடியும் போது தான் அவனுக்கு 20 வயசு ஆயிரும், 20 இயர்ஸ். அவர் பிரித்த வரைக்கும் அடல்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து 20 இயர்ஸில் பிரிச்சிருக்காரு. அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் வந்து எங்கே மூவ் ஆன் ஆகிறான் அப்படின்னா ஒரு மேரேஜ் லைஃப்க்கு வந்து மூவ் ஆன் ஆகிறான். மேரேஜ் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகும்போது ஒரு பொண்ணு, சோஃபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் வந்துட்டு அவனோட ஒய்ஃபாக வந்து காட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு எது மாதிரி எஜுகேஷன் வேணும், எது மாதிரி எஜுகேஷன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அங்கே கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு எமிலி அப்படிங்கிற நாவலில் வந்துட்டு ரூசோ வந்து கொடுத்துருக்காரு. இதை பேஸ் பண்ணி தான் அவரோட எஜுகேஷன் தாட்ஸ் எப்படி இருக்குது, அவரோட எஜுகேஷன் ஃபிலாசபி எப்படி இருக்குது, அவர் வந்து ஒரு ஹியூமனை, ஒரு சைல்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இவரோட ஃபிலாசபிக்கல் இது வந்து நம்ம அவுட்லைனில் வாட் இஸ் வாட்ன்னு பார்த்துருக்கோம், இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. பட் இதுலேயும் வந்து ஒன்றுலேயே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். இவர் மெயினாக வந்துட்டு உமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் லீஸ்டாக இருந்தால் போதும், அவ்வளோ முக்கியம்லாம் இல்லை, உமன் அப்படிங்கிறவங்க மென்னுக்கு சர்வ் பண்ணுறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இந்த புக்லேயும் சொல்லியிருப்பார். அதனால அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி மென்னுக்கும் உமனை வந்து ரொம்ப டாமினேட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேயும் சுவிட்சர்லாண்ட்லேயும் இந்த புக்கை வந்து பேன் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ண விடாமல் பேன் பண்ணுறாங்க.
ஸோ லேட்டராக தான் இந்த புக்கோட இது தெரியுது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் உமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ் ஃபிலாசபிக்கல் தாட். இவரோட ஃபிலாசபிக்கல் தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, மெயினாக 2 ஃபிலாசபிக்கல் தாட் இருக்குது. ஒன்று வந்து அவரோட நேச்சுரலிசம், 2 வந்து நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரலிசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கொட்டேஷன்ஸ் கூட வந்து அவர் சொன்னது தான். காட் ஹேட் மேட் ஆல் ஹியூமன்ஸ் குட், பட் when they come in contact with society they become spoiled. அதாவது கடவுள் நம்ம சொல்லுவோம்ல, பிறக்கும் போது எல்லா குழந்தையும் வந்து நல்ல குழந்தை தான், அது வந்து அன்னை வளர்ப்பிலேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி பார்த்துருப்போம், சாரி சாங்ஸ் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு குழந்தை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் படைத்த ஒரு குழந்தை வந்து நல்லதாக தான், குட்டாக தான் இருக்குது. அது வந்து எப்போ அந்த சொசைட்டியில் காண்டாக்ட் விட்டு சொசைட்டி கூட சேர்ந்து பழகுதோ அப்போ தான் அது ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஸ்ட்ராங்காக வந்து அந்த குழந்தைய கெடுக்கிறதே வந்து சொசைட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தை இப்போ இருக்க கண்டிஷனையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, குழந்தை வந்து எதனால கெடுது அப்படின்னு டக்குன்னு கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஆன்சர் என்னன்னா சோசியல் மீடியா அப்படின்னு. சோஷியல் மீடியானா எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து உனக்கு ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னா, அதுவும் வந்து என்ன இருக்குது, சொசைட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து வகிச்சிட்டு இருக்கு. அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தையில மைண்ட்லேயோ இல்லை அதோட ஹேபிட்லேயோ அதோட கேரக்டர்லேயோ எல்லாத்துலேயுமே ஸ்பாயில் ஆகுது இல்லைங்களா. குழந்தை வந்து ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்து கற்றுக்குது, ஒரு டீச்சர் கிட்ட பார்த்து கற்றுக்குது, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பார்த்து கற்றுக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சோசியல் மீடியானால அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எதில் சேரும் அப்படின்னா, இவர் சொல்கிற மாதிரி அந்த சொசைட்டி ஸ்பாயில் பண்ணுறதுல தான் சேரும். ஸோ இதை தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பாயில் ஆனதை வந்து நம்ம எப்படி கம்பேக் பண்ணணும், அது கம்பேக் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நேச்சராக வந்துட்டு ஒரு நேச்சரலிஸாக ஒரு இயற்கையை சார்ந்து அது வந்து ஒரு எஜுகேஷன் பண்ணுறனாலையோ படிக்கிறனாலையோ அது வந்து நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு புக்கை வச்சுட்டு புக்கை தூக்கி படிக்கிறது, புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் கிளாஸ் நடக்கணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பிரேக் நடக்கணும், இப்படி குழந்தைங்க போகணும், இப்படி வரணும். அதாவது இப்போ வந்து ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக தான் இருக்கணும். இதே வந்துட்டு நம்ம ஸ்கூல்லலாம், நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ராமு சோமும் நடந்துட்டு இருந்தாங்க, வழியில் வந்து புலியை பார்த்தாங்க, சிங்கத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இமேஜினரி பண்ணுவோம். பட் இன்னும் ஈஸியாக வந்துட்டு அவங்க போயிட்டு இருந்தப்போ அவங்களோட இது சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, ராமு வந்து பஞ்சர் ஓட்டினா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசிப்போம், அதை வந்து டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அந்த பஞ்சர் ஒட்டுறதை வந்து போய் காட்டுறோம், இல்லை ஒரு விஷயத்த வந்துட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு விஷுவலாக கொண்டு போய் காட்டுறோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் நடக்கும். அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட் டச்சிங் ட்ரூத் அண்ட் வேர்ச்சூஸ் டு சில்ட்ரன் பட் shielding his heart from evils and mind from errors. அதாவது டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதுதான் வந்து ட்ரூத், இது உண்மை, இது மாதிரி தான் கடைப்பிடிக்கணும், இது மாரல் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லாமல் என்ன பண்ணணும், அதாவது இப்படி இருந்தால் நீ வந்து வர்ச்சுவஸாக இருக்க, இப்படி இருந்தால் நீ வந்து கற்போட இருக்க, இப்படி இருந்தால் தான் கரெக்டாக அப்படிங்கிறத சொல்லாமல் நல்லா வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அவர் முன்னிலைப்படுத்துகிறாரு. ஸோ அவங்களோட ஹார்ட்லேருந்து என்ன பண்ணணுமா, ஈவில் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவரோட ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.